ஒரு மாசத்துல 1,00,000 ரூபாய் சம்பாதிக்கணும். ஆனா கையில இருந்து ஒரு பைசா முதலீடு செய்யக்கூடாது. எந்த விளம்பரத்துக்கும் செலவு பண்ணக்கூடாது. இத கேட்டது உங்களுக்கு என்ன தோணுது? இது கண்டிப்பா ஏதோ பெரிய மோசடி திட்டமா இருக்குமோ, இல்ல நம்ப முடியாத ஆசை வார்த்தையோன்னு நிறைய பேருக்கு தோணலாம். ஆமா, கரெக்ட். எனக்குமே முதல்ல அப்படித்தான் தோணுச்சு. ஆனா ரியல் எஸ்டேட் துறையில இத சாத்தியப்படுத்துற ஒரு பிரத்யேகமான பிசினஸ் ப்ளூ பிரிண்ட் நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். கண்டிப்பா இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் ரொம்பவும் சுவாரஸ்யமானது. ஒரு சாதாரண ஆள் எவ்வித முதலீடும் இல்லாம ரியல் எஸ்டேட்ல எப்படி 1,00,000 சம்பாதிக்கலாம்னு ஒரு மாஸ்டர் பிளான் கொடுத்திருக்காங்க. இது நிஜமாவே சாத்தியமா இல்ல வெறும் பேப்பரோட நின்னுடுமான்னு உடைச்சு ஆராய போறோம். ஏன்னா ரியல் எஸ்டேட்னாலே கோடிக்கணக்குல பணம் வேணுமே. முதலீடு இல்லாம எப்படி ஆரம்பிக்க முடியும்? ரைட். இந்த மாஸ்டர் பிளான்ல கவனிக்க வேண்டிய முதல் விஷயம் என்னன்னா, இது காத்துல கோட்டை கட்டுற ஐடியா கிடையாது. களத்துல இறங்கி எந்த மாடலை தேர்ந்தெடுக்கணும், ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு துல்லியமா ஒரு வழிகாட்டுதலை கொடுக்குது. ஓ, அப்போ இது ஒரு பிராக்டிக்கலான ஸ்டெப் பை ஸ்டெப் கைட் மாதிரி இருக்கு. ஆமா, இதுக்குள்ள இருக்கிற உளவியலும் பிசினஸ் தந்திரங்களும் ரொம்பவும் பிராக்டிக்கலா இருக்கு. வழக்கமா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, நிலத்தை விலை குறைவா வாங்கி அதிக விலைக்கு விற்கிற பிளாட் ஃபிளிப்பிங் பண்ணலாம்னு யோசிப்பாங்க. இல்லனா வீட்டு வாங்கி வாடகைக்கு விடலான்னு நினைப்பாங்க. ஆனா இது ரெண்டுக்குமே கையில பல லட்சங்கள் வேணுமே. கரெக்ட். இந்த திட்டம் எப்படி முதலீடே இல்லாம லாபம் பார்க்க சொல்லுதுன்னா, அதுக்கு தான் நாம மூணாவது ஒரு வழியை கையில எடுக்க போறோம். மூணாவது வழியா? அது என்ன? அதுதான் புரோக்கர் அல்லது மீடியேட்டர் மாடல். இதுல நிலம் உங்களுடையது கிடையாது, நீங்க வாங்குபவரையும் விற்பவரையும் இணைக்கிற ஒரு பாலம் மட்டும்தான். ஓஹோ, அதாவது ஒரு மீடியேட்டரா மட்டும் நாம செயல்பட போறோம். ஆமா, இங்க தான் வருமான கணக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். தமிழ்நாட்டுல ஒரு ரியல் எஸ்டேட் டீல் முடிஞ்சா விக்கிறவங்க கிட்ட 1%, வாங்குறவங்க கிட்ட 1%ன்னு உங்களுக்கு மொத்தம் 2% கமிஷன் கிடைக்கும். ஒரு நிமிஷம், இத கொஞ்சம் கணக்கு போட்டு பாப்போம். இப்போ ஒரு 25 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு காலி மனைய நான் வித்து தர்றேன்னு வச்சுப்போம். சரி. அதுக்கு 2%னா எனக்கு 50,000 ரூபாய் கமிஷன் கிடைக்கும். அப்போ மாசத்துக்கு வெறும் 2 டீல் முடிச்சா 1,00,000 ரூபாய் லாபம் வந்துரும். எக்ஸாக்ட்லி அதேதான். வாவ்! இத கேக்கும்போது எனக்கு அப்படி ஸ்விக்கி இல்ல ஜொமேட்டோ பிசினஸ் மாதிரி தோணுது. அவங்களுக்கும் இந்த ப்ராடக்ட்டும் சொந்தம் கிடையாதுல்ல? அந்த ஒப்பீடு ரொம்ப சரியானது. ஏன்னு சொல்றேன் கேளுங்க. ஸ்விக்கிக்கு சொந்தமா ஒரு கிச்சன் கூட கிடையாது. அவங்க என்ன பண்றாங்க, பசியில இருக்கிறவங்களையும் சாப்பாடு செஞ்சு வச்சிருக்கிற ஹோட்டலையும் இணைக்கிறாங்க. ஆமா, ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி. அதே லாஜிக் தான் இங்கேயும். நீங்க செங்கலையோ நிலத்திலோ சொந்தமா வச்சிருக்க வேண்டியதில்ல. உங்ககிட்ட தேவைப்படுறவங்க இருக்காங்க, கொடுக்கறவங்க இருக்காங்க. நீங்க அந்த 2 பேருக்கும் இடையிலான நம்பிக்கைய மட்டும்தான் உங்களோட முதலீடா வச்சிருக்கீங்க. நம்பிக்கைய முதலீடா வச்சிருக்கோம். ரொம்ப நல்ல வார்த்தை. ஆனா எனக்கு இப்போ ஒரு பெரிய சந்தேகம் இருக்கு. சொல்லுங்க. மாசத்துக்கு 2 டீல் முடிச்சா 1,00,000ன்னு சொல்றது கேட்க ரொம்ப சுலபமா இருக்கே. இவ்ளோ ஈஸியா பணம் சம்பாதிக்க முடியும்னா எல்லாரும் இதை செஞ்சு லட்சாதிபதி ஆகிடுவாங்களே. கண்டிப்பா அப்படி தோணும். காகிதத்துல 50,000 கூட்டல் 50,000 1,00,000 எழுதுறது ஈஸி. நிஜத்துல இது அவ்ளோ எளிதான விஷயமா? நீங்க கேக்குற கேள்வி ரொம்ப நியாயமானது. இது கண்டிப்பா ஈஸி கிடையாது. ஸ்விக்கில ஒருத்தர் 300 ரூபாய்க்கு பிரியாணி ஆர்டர் பண்றது வேற. ஆமா, அதுல எந்த ரிஸ்க்கும் இல்ல. ஆனா இங்க ஒருத்தர் தன்னோட வாழ்நாள் சேமிப்பான 25 லட்சத்தையோ 50 லட்சத்தையோ உங்க வார்த்தையை நம்பி முதலீடு செய்யறாரு. அப்படி செய்யும்போது அவர் உங்களை முழுசா நம்பணும். கண்டிப்பா. அந்த நம்பிக்கையை எப்படி உருவாக்குறதுங்கிறதுல தான் ஒரு பெரிய டாஸ்க் இருக்கு. அதுலதான் பலரும் தோத்து போறாங்க. அந்த 2 டீலை முடிக்கணும்னா நாம கண்ட இடத்துல சுத்துற ஒரு சாதாரண ஏஜென்ட்டா இருக்கக்கூடாது. சாதாரண ஏஜென்ட்டா இருக்கக்கூடாதுன்னா என்ன சொல்றீங்க? நான் சென்னை, கோவை, மதுரை, திருச்சின்னு எல்லா ஊர்லயும் எனக்கு ஒரு நெட்வொர்க் இருக்கு. எல்லா இடத்துலயும் பிசினஸ் பண்ணுவேன்னு சொன்னாதான் எனக்கு நிறைய கஸ்டமர்கள் கிடைப்பாங்க. பாத்தீங்கன்னா இதுதான் புதுசா அந்த தொழிலுக்கு வர்றவங்க செய்யற மிகப்பெரிய தவறு. தப்புன்றீங்களா? அப்பதானே வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். இல்ல. ஒரு உதாரணத்துக்கு எடுத்துப்போம். நீங்க உங்க பணத்தை போட்டு ஒரு நிலம் வாங்க போறீங்க. உங்ககிட்ட ஒருத்தர், எனக்கு தமிழ்நாடு முழுக்க தெரியும், எங்க வேணாலும் நிலம் வாங்கி தர்றேன் அப்படின்னு சொல்றாரு. ஓகே. இன்னொருத்தர் வராரு. அவரு, சார், நான் நாகர்கோவில்ல மட்டும்தான் பிசினஸ் பண்றேன். ஆனா இங்க எந்த தெருவுல மழை பெஞ்சா தண்ணி தேங்கும், 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்தோட மதிப்பு என்ன, இப்ப என்ன, நிலத்தடி நீர் எப்படி இருக்கும்னு எனக்கு அத்துப்படி அப்படின்னு சொல்றாரு. ஆமா. இப்போ உங்க 50 லட்சத்தை யார் கையில கொடுப்பீங்க? ஓ, லாஜிக்கா பார்த்தா அந்த நாகர்கோவில் ஆளத்தான் நான் நம்புவேன். ஏன்னா எனக்கு தேவை ஒரு பொது அழிவு கிடையாது. என் பணம் பாதுகாப்பா இருக்கணும்னா அந்த மண்ணோட நாடி துடிப்பு தெரிஞ்ச ஒருத்தர் தான் வேணும். எக்ஸாக்ட்லி.
இதையே தான் நாம ஹைப்பர் லோக்கல் ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்றோம். ஹைப்பர் லோக்கல் ஃபோக்கஸ். ஆமா, ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை, அது உங்க ஊரா இருக்கலாம், இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பகுதியா இருக்கலாம், அத மட்டும் தேர்ந்தெடுத்து அதுல நீங்க ஒரு அதிகாரப்பூர்வ நிபுணரா மாறணும். லோக்கல் அத்தாரிட்டி மாதிரி. ஓ, அப்போ தமிழ்நாடு முழுசும் சுத்த வேண்டாம். உங்களோட எல்லை சுருங்குதுன்னு நினைக்கக்கூடாது, உங்களோட ஆழம் அதிகரிக்குதுன்னு புரிஞ்சுக்கணும். நீங்க அந்த ஏரியாவுல இருக்கிற பில்டர்கள், நில உரிமையாளர்கள், முக்கியமா லோக்கல் வழக்கறிஞர்கள், இவங்க கூட ஒரு வலுவான நெட்வொர்க் உருவாக்கணும். ஒரு நிமிஷம், வழக்கறிஞர்கள் கூட ஏன் தொடர்பு வச்சுக்கணும்? நான் நிலத்தை விற்கத்தானே போறேன், வழக்கு எதுவும் நடத்த போறதில்லையே. ஏன்னா, ஒரு நிலத்தை வாங்கும்போது அதுல எந்த சட்ட சிக்கலும் இல்லாம பாத்துக்க வேண்டியது உங்க பொறுப்பு. ஆமா, அது ரொம்ப முக்கியம். ஒரு நல்ல லோக்கல் லாயர் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா, அந்த நிலத்தோட பேக்ரவுண்ட் என்ன, டாக்குமெண்ட்ல ஏதாவது ஓட்டை இருக்கான்னு உடனே செக் பண்ணிட முடியும். ஓஹோ, அப்படி ஒரு பிரச்சனை இருந்தா நாமளே அதை ஃபில்டர் பண்ணிடலாம். கண்டிப்பா. இது உங்க கஸ்டமர் கிட்ட உங்களுக்கு ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையை ஏற்படுத்தி கொடுக்கும். இதுதான் உங்களுக்கான ஒரு பெரிய பாதுகாப்பு அரண். சரி, இப்போ ஒரு விஷயத்த ஒத்துக்கிறேன். நான் ஒரு ஏரியால பெரிய கில்லாடி ஆயிட்டேன். லோக்கல்ல நெட்வொர்க் இருக்கு, லாயர்கள தெரியும், மண்ண பத்தியும் அத்துப்படியா தெரியும். சூப்பர். ஆனா நான் இப்படி ஒரு சூப்பர் ஏஜென்ட்டா இருக்கேன்னு சென்னையிலயோ இல்ல வெளிநாட்டுல இருக்கிற ஒரு கஸ்டமருக்கு எப்படி தெரியும்? நான் லட்சக்கணக்குல பேப்பர்ல, டிவில விளம்பரம் கொடுக்கணுமா? இல்லவே இல்ல. ஆரம்பத்திலே முதலீடே இல்லைன்னு சொல்லிட்டோமே, அப்புறம் எப்படி வாடிக்கையாளர்கள் வருவாங்க? விளம்பரத்துக்கு நீங்க ஒரு பைசா கூட செலவு பண்ண அவசியமே இல்ல. உங்க கையில இருக்கிற ஸ்மார்ட் போன் தான் உங்க மார்க்கெட்டிங் ஏஜென்சி. ஸ்மார்ட் போனா? அதை வச்சு என்ன பண்ண முடியும்? இன்னைக்கு இருக்கிற டிஜிட்டல் சூழல்ல இலவச மார்க்கெட்டிங் உத்திகள் வழியா கஸ்டமர்களை ஈர்க்க முடியும். கொஞ்சம் பிராக்டிகலா பேசுவோம். ஒரு பைசா செலவில்லாம இது சாத்தியமா? எப்படி? ரொம்ப சிம்பிள். உங்க வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் மார்க்கெட் பிளேஸ், அப்புறம் யூடியூப். நீங்க தினசரி வாட்ஸ்அப்ல சொத்து விவரங்களை ஸ்டேட்டஸ் வைக்கும்போது, உங்க கான்டாக்ட்ஸ்ல இருக்கிற 100 பேருக்கு நீங்க ரியல் எஸ்டேட் பண்றீங்கன்னு ஆழமா ரெஜிஸ்டர் ஆகுது. ரைட். தினமும் பார்த்துட்டே இருப்பாங்க. ஆமா. அவங்க வாங்கலனாலும், அவங்க சொந்தக்காரங்க யாராவது வீடு தேடும்போது உங்க ஞாபகம் தான் உங்களுக்கு முதல்ல வரும். இது ஒரு மைண்ட் ஷேர் பிடிக்கும் உத்தி. ஓகே, வாட்ஸ்அப் லாஜிக் நல்லா புரியுது. ஆனா யூடியூப்ல வீடியோ போடுறது பத்தி யோசிக்கும்போது எனக்கு லேசா சிரிப்பு வருது. ஏன் அப்படி சொல்றீங்க? குறைந்த பட்ஜெட் பிளாட்ஸுகள் இல்லனா நாகர்கோவிலில் வீடு விற்பனைக்குன்னு வீடியோ போட்டா அதை யாராவது பார்த்துட்டு 50 லட்சத்துக்கு நிலம் வாங்குவாங்களா? சும்மா நல்ல குவாலிட்டியான போட்டோ எடுத்து அனுப்புனாலே போதாதா? போட்டோக்கள் ஈஸியா பொய் சொல்லும். ஒரு ரூமோட அளவை கேமரா ஆங்கிள் மூலமா பெருசா காட்ட முடியும். சுவத்துல இருக்கிற விரிசலை வெளிச்சத்துல மறைக்க முடியும். அது உண்மைதான். போட்டோல பார்க்க சூப்பரா இருக்கும், நேர்ல போனா ஏமாற்றமா இருக்கும். ஆமா, ஒரு கஸ்டமர் இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே ஒரு சந்தேகத்தோட தான் போட்டோவை பாப்பாரு. ஆனா ஒரு வீடியோ வாக் த்ரூ அப்படி கிடையாது. வீடியோ வாக் த்ரூனா வீட்டை அப்படியே கேமராவுல சுத்தி காட்டுறது தானே? ஆமா, நீங்களே நேர்ல போய் கேமராவை வச்சு காட்டுறது. அதாவது இது ஹால், வலது பக்கம் பாருங்க இது கிச்சன்னு நம்மளே விவரிச்சு பேசுறது. இதனால நிஜமாவே ஒரு பெரிய மாற்றம் வந்துருமா? ஓ, அந்த டிரான்ஸ்பரன்சி ரொம்ப முக்கியம். ஜன்னலை திறந்தா பக்கத்துல என்ன இருக்குன்னு அவங்க நேர்ல வந்து பாக்குறதுக்கு முன்னாடியே ஒரு ஐடியா கிடைச்சிடும். மனசளவுல அந்த வீட்டுக்குள்ள ஒரு நடைப்பயணம் போயிட்டு வந்த ஒரு கனெக்ஷன் உருவாகும். வாவ், அத பாக்குற கோணம் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இந்த வீடியோ உங்க மேல ஒரு தொழில்முறையான நம்பிக்கைய, அதாவது ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரஸ்ட உருவாக்கும். நீங்க வெறும் ஏஜென்ட் கிடையாது, ஒரு ரியல் எஸ்டேட் இன்ஃப்ளூயன்சர் ரேஞ்சுக்கு மாறிடுவீங்க. சூப்பர். சரி, இப்ப நான் போட்ட வீடியோவை பார்த்துட்டு ஒரு 10 பேர் எனக்கு ஃபோன் பண்றாங்கன்னு வெச்சுப்போம். இப்ப மார்க்கெட்டிங் முடிஞ்சது. ஓகே, நான் அவங்க கிட்ட நைஸா பேசி டீல முடிச்சிட்டா அந்த 50,000 ரூபாய் என் பாக்கெட்ல வந்துடும். கரெக்டா? அங்கேதான் பலரும் சறுக்குறாங்க. என்னாச்சு? மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது வாடிக்கையாளரை வாசக்கதவு வரைக்கும் கொண்டு வர்றது மட்டும்தான். உள்ள வந்தவரை உட்கார வச்சு அவரோட 50 லட்சத்தை வாங்கணும்னா வெறும் பேச்சு திறமையோ சேல்ஸ் ட்ரிக்ஸோ மட்டும் பத்தாது. வேற என்ன வேணும்? ஒரு கஸ்டமர் ஃபோன் பண்ணி இந்த நிலத்துல வில்லங்க ஏதாவது இருக்கா, நாளைக்கு நான் வீடு கட்டும்போது பஞ்சாயத்து வருமானு கேட்டா நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? நான் உடனே, சார் நான் என் லாயர் கிட்ட கேட்டு சொல்றேன் சார்னு சொல்லுவேன். ஓ, ஒரு நிமிஷம், நான் அப்படி சொன்னா கஸ்டமருக்கு என் மேல இருக்கிற நம்பிக்கை கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்குல்ல? எனக்கு ஒண்ணுமே தெரியலன்னு நினைப்பாங்க. ஆமா, அதனாலதான் சில அடிப்படை சட்ட ஆவணங்களை பத்தின தொழில்நுட்ப அறிவு உங்களுக்கு கண்டிப்பா இருக்கணும். ஓஹோ, அந்த டாக்குமெண்ட் நாலேஜ். பட்டா, சிட்டா, ஈசி இதெல்லாம் என்ன, இதுல என்ன விவரம் இருக்குன்னு நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும். இதை கொஞ்சம் விவரமா சொல்லுங்களேன். இப்ப எனக்கே இந்த பட்டா சிட்டான என்னன்னு கொஞ்சம் குழப்பமா இருக்கு. கண்டிப்பா சொல்றேன். இது ஒவ்வொன்னும் எதை குறிக்குது? ஒரு கஸ்டமருக்கு இது எந்த வகையில முக்கியம்? ரொம்ப சுலபமா சொல்றேன். பட்டா அப்படிங்கிறது
அந்த நிலம் யாருக்கு சொந்தன்னு அரசாங்கம் கொடுக்கிற ஒரு உரிமை சான்று. அதாவது இது யாருடைய நிலம்னு சொல்றது பட்டா. கரெக்ட். சிட்டா அப்படிங்கிறது அந்த நிலத்தோட அளவுகள் என்ன, அது நன்சை நிலமா புன்சை நிலமா அப்படின்னு நிலத்தோட பௌதிக தன்மைய, அதாவது பிசிக்கல் டீடைல்ஸ் சொல்றது. ஓஹோ, அப்ப ஈஸ்வரிங்கிற வில்லங்க சான்றிதழ் அது என்ன பண்ணும்? ஈசிங்கிறது ஒரு ஜாதகம் மாதிரி. ஜாதகமா? ஆமா. கடந்த 30 வருஷமா அந்த நிலம் யார் யார் கைக்கு மாறி வந்திருக்கு, அந்த நிலத்தின் மேல ஏதாவது பேங்க் லோன் இருக்கா, இல்ல வேற யாருக்காவது அதை அடமானம் வச்சிருக்காங்களான்னு செக் பண்றது. ஓ, அதான் வில்லங்கம் இருக்கான்னு பாக்குறது. ஒரு ஏஜென்ட்டா நீங்க அந்த ஈசிய வாங்கி பார்த்துட்டு, சார் கடந்த 30 வருஷத்துல இந்த நிலத்துல எந்த பிரச்சனையும் இல்ல, தாராளமா வாங்கலான்னு கஸ்டமரோட கண்ணை பார்த்து சொல்லும்போது அவங்களுக்கு கிடைக்கிற நிம்மதி இருக்கே, ஆமா, அதுதான் உங்களுக்கான கமிஷன். ரொம்ப அழகா சொன்னீங்க. நான் ஒரு கஸ்டமரோட வாழ்நாள் கடனை இல்ல ஒரு பெரிய ஆபத்தை முன்கூட்டியே தடுத்து நிறுத்துறேன்னு அர்த்தம். கரெக்ட். ஆனா எனக்கு இப்போ பிராக்டிகலா ஒரு பெரிய தடையா தெரியற விஷயத்துக்கு வரேன். சொல்லுங்க. இவ்ளோ விஷயங்களை கத்துக்கிட்டு மாசத்துக்கு வெறும் 2 டீல முடிக்க நான் தினசரி என்னதான் உழைக்கணும்னு பார்த்தேன். ஓகே, அந்த டெய்லி ரொட்டீன். தினமும் 5 புது சொத்து உரிமையாளர்கள் கிட்ட பேசணும், 10 வாடிக்கையாளர்களை தொடர்ந்து ஃபாலோ அப் பண்ணணும், தினமும் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணணும். ஆமா, அது ரொம்ப முக்கியம். ஒரு மாசத்துக்கு குறைஞ்சது 20 முதல் 30 சீரியஸான கஸ்டமர்கள் கிட்ட பேசிட்டே இருக்கணும். இதெல்லாம் பார்த்தா நான் ஏதோ பார்ட் டைமா பண்ற வேலை மாதிரி தெரியலையே. கண்டிப்பா கிடையாது. ஒரு நாளைக்கு இவ்ளோ பேரை தொடர்பு கொண்டு டாக்குமெண்ட் எல்லாம் பார்த்து இது கொடூரமான முழுநேர உழைப்பை கோருகிறதே. இத தான் ஆங்கிலத்துல தி டெய்லி கிரைண்ட் அப்படின்னு சொல்றது. தி டெய்லி கிரைண்ட். நீங்க இதுக்குள்ள இறங்கிட்டீங்கன்னா ஏதோ ஞாயிற்றுக்கிழமை மட்டும் 2 பேருக்கு ஃபோன் பண்ணிட்டு சும்மா இருக்க முடியாது. ரியல் எஸ்டேட்ல வெற்றிக்கும் தோல்விக்குமான வித்தியாசமே இந்த கன்சிஸ்டன்சி தான். தொடர்ச்சியா உழைக்கணும்னு சொல்றீங்க. ஆமா. டெய்லி 10 பேரை ஃபாலோ அப் பண்றது எரிச்சலா இருக்கலாம். நேத்து நல்லா பேசினவங்க இன்னைக்கு ஃபோன் எடுக்காம இருக்கலாம். அது ரொம்ப சாதாரணமா நடக்கும். ஆனா அந்த அழுப்பை தாண்டி தொடர்ந்து வேலை செய்யறவங்க மட்டும்தான் அந்த மாசம் 1 லட்சம் ரூபாயை பார்க்க முடியும். ஆமா, நான் கூட முன்னாடி 1 லட்சம் சுலபம்னு நினைச்சேன். ஆனா அந்த 2 டீலிங்கிறது லாட்டரி சீட்டு மாதிரி அதிர்ஷ்டத்துல விழுறதில்ல. அது ஒரு கணித சமன்பாடு மாதிரி, உழைப்போட நேரடி விளைவு. எக்ஸாக்ட்லி. சரி, இப்போ ஒருவேளை மார்க்கெட் ரொம்ப டல்லா இருக்கு, ஒரு மாசம் நிலமே விக்கலன்னா என்ன பண்றது? மாச கடைசியில இஎம்ஐ கட்டணுமே, அதுக்கு ஏதாவது மாற்று வருமான வழி இருக்கா? கண்டிப்பா இருக்கு. இது ஒரு மிகப்பெரிய ஈகோசிஸ்டம். ஈகோசிஸ்டமா? எப்படி? நிலம் விக்கிறது மட்டும் இல்லாம வாடகைக்கு வீடு தேடி தர்றது, லீஸ்க்கு இடம் பிடிச்சு தர்றது மூலமாவும் நீங்க கணிசமான கமிஷன் பார்க்கலாம். ஓ, ரெண்டல் இன்கம்லயும் ஒரு ஷேர் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம உங்ககிட்ட காலி இடம் வாங்கினவர் அடுத்து என்ன பண்ணுவாரு? கண்டிப்பா அதுல வீடு கட்டுவாரு. கரெக்ட். அப்போ நீங்க அவருக்கு தெரிஞ்ச நல்ல கான்ட்ராக்டர்கள், கன்ஸ்ட்ரக்ஷன் ஆட்களை அறிமுகம் செஞ்சு வைக்கலாம். ஓஹோ, அந்த நெட்வொர்க்கிங் யூஸ் ஆகும். ஆமா, அதுக்கு உங்களுக்கு ஒரு கமிஷன் கிடைக்கும். வீடு கட்டி முடிச்சதும் இன்டீரியர் டிசைன் பண்றவங்கள ரெஃபர் பண்ணலாம். அட, இது சூப்பர் ஐடியாவா இருக்கே. இது மூலியமா உங்களுக்கு கூடுதல் வருமானம் கிடைக்கும். அதே சமயம் அந்த வாடிக்கையாளருக்கு நீங்க வெறும் ஏஜென்ட்டா இல்லாம ஒரு முழுமையான கன்சல்டன்ட்டாவும் மாறிடுவீங்க. அருமை. அப்போ நாம அவங்களோட வீட்டை விக்கிற ஆள் இல்ல, அவங்களோட கனவு இல்லத்தை உருவாக்குற ஒரு பார்ட்னர். அப்சல்யூட்லி. சரி, இந்த முழு விஷயத்தையும் நாம அப்படியே கொஞ்சம் பிராக்டிகலா யோசிச்சு பார்ப்போம். ஓகே, ஒரு ஃபைனல் வியூ பாத்துறலாம். இந்த பிசினஸ் மாடல் சொல்ற மாதிரி மாசம் 1 லட்சம் சம்பாதிக்கிறது நிஜமாவே சுலபமா? இல்ல, நிச்சயமா சுலபம் கிடையாது. கண்டிப்பா சுலபம் இல்ல. பெரிய உழைப்பு, அந்த பட்டா சிட்டா படிக்கிற பொறுமை, 10 பேரை ஃபாலோ அப் பண்ற சகிப்புத்தன்மை எல்லாம் வேணும். ஆனா இதுக்கு லட்சக்கணக்குல முதலீடு தேவையா? கிடையாது. ஒரு பைசா தேவையில்லை. ஒரு நல்ல ஸ்மார்ட் போனும், பெட்ரோல் செலவுக்கு பணமும், தளராத நம்பிக்கையும் இருந்தா போதும். இதன் மூலம் எவ்வளவு சம்பாதிக்க முடியும்னா அதுக்கு எல்லையே கிடையாது. ரொம்ப சரியா சுருக்கிட்டீங்க. மாசம் 2 டீல், ஒரு டீலுக்கு 50,000 கமிஷன்னு அந்த ஃபார்முலா பார்க்க ஈஸியா இருக்கலாம். ஆமா, கேக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா உங்களுக்கு புரிய வேண்டிய நிஜம் என்னன்னா, அந்த ஃபார்முலாவுக்கு பின்னாடி இருக்கிற உழைப்பு தான். அந்த டெய்லி கிரைண்ட். அந்த ஊரோட முக்கு முடுக்கெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிற உள்ளூர் நிபுணத்துவம், டாக்குமெண்ட்டுகளை அலசுற அறிவு, தினசரி சலிப்பில்லாம செய்யற மார்க்கெட்டிங், இது எல்லாம் தான் அந்த 1 லட்சத்தை உருவாக்குது. கண்டிப்பா. கடைசியா உங்களுக்கு ஒரு சின்ன சிந்தனையை விட்டு செல்ல விரும்புறோம். சொல்லுங்க. இன்னைக்கு தொழில்நுட்பம் எவ்வளவோ வளர்ந்துடுச்சு. எந்த ஏரியாவுல நிலம் வாங்கலாம், 5 வருஷத்துல எங்க விலை ஏறும்னு செயற்கை நுண்ணறிவு கூட ரொம்ப துல்லியமாக கணிச்சு சொல்லிடுது. ஆமா, ஏய் இப்போ ரொம்ப அட்வான்ஸ்ட் ஆகிடுச்சு. எல்லாமே உங்க உள்ளங்கையில ஒரு ஆப்புக்குள்ள அடங்கிடுச்சு.
ஆனா ஒரு கஸ்டமர் தன் உழைப்புல சிறுக சிறுக சேர்த்த 50 லட்சம் ரூபாய ஒரு நிலத்துல கொட்டும்போது அவருக்கு தேவையான அந்த மனித உணர்வையும் ஆறுதலையும் எந்த ஏஐயும் கொடுத்துட முடியாது. அது உண்மைதான். ஒரு கம்ப்யூட்டர் ஸ்கிரீன்ல இந்த நில சேஃப்னு வரத பாக்குறத விட நேர்ல ஒரு மனுஷன் கண்ணை பார்த்து இந்த இடத்துல எந்த பிரச்சனையும் இல்ல சார், தைரியமா வாங்குங்க, நான் பொறுப்பு அப்படின்னு சொல்றதுல ஒரு மிகப்பெரிய பலம் இருக்கு. அதுதான் மனித நம்பிக்கை. ஆரம்பத்துல நாம பேசணுமே மாத சம்பள வாழ்க்கைக்கும் பிசினஸ் உலகத்துக்கும் இல்ல வித்தியாசம். கரெக்ட். அந்த குழப்பமான கணிக்க முடியாத ரியல் எஸ்டேட் உலகத்துல ஒரு கஸ்டமருக்கு அந்த பாதுகாப்பான கணிக்கக்கூடிய உணர்வை தர வேண்டியது உங்க பொறுப்பு. ஆமா, அது ரொம்ப முக்கியம். எந்த தொழில்நுட்பம் வந்தாலும் அந்த ஹியூமன் ட்ரஸ்ட்டை ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது. அந்த நம்பிக்கைய உங்க பிசினஸ்ல நீங்க எப்படி உருவாக்க போறீங்கன்னு யோசிச்சு பாருங்க. அந்த நம்பிக்கைய யார் சரியா உருவாக்குறாங்களோ அவங்க தான் நாளைய ரியல் எஸ்டேட் உலகின் முடிச்சுடா மன்னர்கள். ஒரு அட்டகாசமான அலசலா இது அமைஞ்சது. இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறோம். மீண்டும் அடுத்ததொரு சுவாரஸ்யமான தலைப்போடு சந்திப்போம். சிந்திப்பீர்கள் என நம்புகிறோம்.